பாக்கியா சாப்பாடு கொண்டு வராங்க ஈஸ்வரிக்காக. அந்த சாப்பாட்ட பார்த்தோன்னே பயங்கரமா கோவம் வருது ராதிகாக்கு. ஆமா, நீங்க எதுக்காக இங்க சாப்பாடு கொண்டு வரீங்க? இனிமே இங்க சாப்பாடுலாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு ராதிகா திட்டுறாங்க. அத கேட்டோனே பாக்கியா அப்படியே சாப்பாடு வச்சுட்டு அங்கேருந்து போறாங்க. ஈஸ்வரி சாப்பாட்ட பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமா கோவம் வருது. ஆமா, பாக்கியா வந்திருக்கா, சாப்பாடு வச்சிருக்கா, எதுக்காக நீ சொல்லல? அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மேல ஈஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆமா வந்தாங்க, நான் தான் இனிமே இங்க சாப்பாடு கொண்டு வர வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. எதுக்காக சொன்னேன்? ஏன் சொன்னேன்? ஏன் மருமக எனக்கு சாப்பாடு கொண்டு வர, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்படியே திட்டும் போது நான் போறேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்கேருந்து போறாங்க. தெரியாம வழிக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, வலி தாங்க முடியலையேன்னு கத்துறாங்க. கத்தும் போது ஈஸ்வரி அப்படியே தூக்குறாங்க. அவங்க அம்மா எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. உள்ள செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. கோபிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா என் பொண்ணை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, அடிபட்டுருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரொம்ப பதட்டமாக வராரு. நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்ன பண்ணீங்க? என் பொண்ணை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்க, ஏதாவது ஆச்சு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா பயங்கர கோவமாக திட்டுறாங்க. இல்லை, நான் எதுவுமே பண்ணலைன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அங்கேருந்து கோபி வராரு. வந்தவொடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் அம்மா என் பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்க, உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு டாக்டர்கிட்ட. இல்லை, அவங்களோட கரு கலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது அவங்க அம்மாவுக்கு. ஐயோ, ஒரு உயிரே போயிடுச்சு, எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் ஏன் என் பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்ட? இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறக்கத்தில் உனக்கு பிடிக்கல, இப்போ கடைசியில் கீழே தள்ளி விட்டுட்டியா, முடிஞ்சிச்சா, உன் கதையை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ராதிகாவோட அம்மா. பார்த்தீங்களா கோபி, உங்கள் அம்மா தான் இதை பண்ணாங்க, பார்த்தீங்களா, என் குழந்தை இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கோபி சொல்கிறாரு, ஏமா இப்படிலாம் பண்ணீங்க, அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கோபி திட்டுறாரு. திட்டினோடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைடா நான் எதுவுமே அப்படிலாம் பண்ணுவேடா, நான் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கார் கோபி, எதுவுமே பேசவே இல்லை. அங்கேருந்து ஈஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியா வீட்டுக்கு. பாக்கியா பார்க்குறாங்க. பாக்கியா அந்த குழந்தை கலைஞ்சிடுச்சு, அதுக்கு காரணமே நான் தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படிலாம் பண்ணுவேனா பாக்கியா, நான் அப்படிலாம் பண்ணலை பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அத்தை வாங்க அத்தை, நீங்கள் உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லை, அவள் தெரியாமல் தான் விழுந்தா, நான் தான் தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு கோபியும் என்னை திட்டான், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரி வாங்க அத்தை உள்ளே போகலாம், எதுவும் வந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஈஸ்வரியை.